படலைக்கு படலை படலைக்கு படலை படலைக்கு படலை கதையுண்டு வீட்டுக்கு வீடு படியுண்டு படலைக்கு படலை கதையுண்டு புரிஞ்சுக்கிட்டா நல்ல பலனுண்டு உனக்காடுகள் உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் உனக்காடுகள் உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் பேச்சு. ஹலோ மூவி, நான் தான் கலாய்க்கிறேன் அஜய். என்ன தெரியல உனக்கு? சரி, இப்ப அது வேணாம் எனக்கு பிரச்சனை. இப்ப என்ன முடிவு சொல்லி இப்ப எனக்கு எனக்கு முடிவு வேணும். அதாவது நம்ம நீ என்ன லவ் பண்ணி இவ்வளவு காலம் லவ் பண்ணி நீ எப்படி லவ் பண்ணினா உனக்காக நான் இவ்வளவு எல்லாம் இழந்தனான்னு உனக்கு தெரியும். தெரியுமா இல்ல? முடிவை சொல்லி இப்ப நான் வேணுமா உன் குடும்பம் வேணுமா? இந்த குடும்ப கதையை நான் கேட்க வர இல்ல. இப்ப எனக்கு வேணும் நீ முடிவெடுக்கணும். கடைசி முடிவா சொல்லு. என்ன காதலிச்சு நீ இப்ப என்ன கல்யாணம் கட்ட போறியா இல்லையா? அல்லது முடிவை சொல்லு. உனக்கு உண்ட குடும்பம் முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு நீ முக்கியம். எனக்கு காதலி கேட்க உனக்கு உண்ட குடும்பம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ காதலிக்காம இருந்திருக்கணும். நீ காதலிச்சு போட்டு இப்ப குடும்பம் முக்கியம் சொன்னா இப்படிதான் கேட்க எனக்கு. நீ என்னோட என்ன உனக்கு நான் என்ன குறை விட்டு நான் சொல்லுவாப்போம். உனக்கு என்ன செய்ய நான் சொல்லுவாப்போம். வேணா நீ கடுப்பு டென்ஷன் ஆக்குற என்ன சொல்லிட்டுனா இந்த கதைகள் என்ன கதை ஒன்றும் வேணாம், முடிவு வேணும். இப்ப குடும்பம் முக்கியமா நான் முக்கியமா சொல்லுன்றல சொல்றேன். சொல்லு, நேரம் போச்சு. வழி போல வழி. சிதம்பரம் பிடியதனொரு குமை கொளமிகு கரியது படி கொடுத்தானதடி வழிபடும் மாவனிட கடிகன பாதியில் வர அருளினன் மிகு கோடை வடிவினல் பாயில் வலி பலமுறையே. அதுல இருக்க சும்மா தான் இருக்கு. நான் போய் ஒரு பங்கு பண்ணி கொண்டு வரேன். என்ன பங்கு? என்ன பங்கு? ஆட்டு பங்கு தான். வேற என்ன பங்கு பண்ண போறது? பிள்ளையாருக்கு விரதம் இல்லப்பா. என்னது பங்கு ரஜி பண்றீங்க? சும்மா இருங்க, மறக்கிற சாப்பாடு சமைக்கலாம். என்ன வருஷம் 325 நாளும் விரதம். இப்பதானே விரதம் எல்லாம் முடிஞ்சது. வேந்த என்ன? ஐயோ, நீங்க போனவங்களாம பார்த்து கனவு கண்டு போட்டு இந்த கோலா பிள்ளையாருன்னு சொல்லி இந்த மனதை நிம்மதி இல்லாம செய்து போட்டீங்க. போங்க நான் பண்ற பாடு உங்களுக்கு எங்க தெரியும்? எங்க குடும்பத்துக்கு சுகத்துக்கா நான் கோயிலுக்கு போய் நான் கும்பிட்டு வர்றது. நீங்க நீங்க பாக்குற வேலை நீ கும்பிடு. அது நான் பண்ணாடல. அது என்ன காட்டுற? நான் கனவு உண்டு என்னப்பா? நான் படுத்து கிடக்கா கனவு வந்தது பிள்ளையாப்பா. கனவுண்டா அப்படியா காண்ற கனவு? நான் என்ன பிள்ளையாருக்கு கோலா பறிக்கிறதுதான் உனக்கு கனவுல பிள்ளையா தெரியுது. மற்ற சுத்தமாத்த விஷயங்கள் எல்லாம் கணக்க செய்த அது ஒன்றும் கண்ணில் இருக்கே இல்லையே. நீங்க சும்மா நியாயப்படுத்தீங்களப்பா. இந்த மனசை புண்படுத்தி போட்டீங்களா என்ன? இந்த மனதை நானே புண்படுத்துறேன். என்ன தேவையில்லாம நீ உண்டு தலையில தூக்கி போடுற. இப்ப உலகத்திலேயே பெரிய பெரிய மகான்கள் இல்லாமப்பா கனவு கண்டுதானேப்பா சில விஷயங்களை செய்திருக்கணும். ஏன் சன்னதி தேர் இருக்கிற அந்த மடம் இருக்குல்லோ அத கனவுல வந்துதானே போய் எடுத்துக்கொண்டு வந்து தேர் எடுத்தது. அதுகளெல்லாம் கனவுல வந்தா ஓகே. இது எனக்கு கூட வந்தாதான் உங்களுக்கு ஓகே இல்ல. அவங்க கிடக்காக்கும் என்ன? நீங்க என்னன்னு சொல்லுங்க. இந்த மனசை புண்படுத்தி போட்டீங்க. இந்த மனதை நான் இங்க புண்படுத்த இல்ல. உனக்கு தெரியணும் எங்கட வைர கோயில்ல நாங்கள் கிடா வெட்டி சேராயம் வச்சு படைச்சு தானேப்பா நாங்கள் பேர்ந்த இதுக்கு மேல வேற என்னத்தை நான் சொல்லி விளங்கப்படுத்துறது? சும்மா குதிரைக்கு 3 காலன்னு சொன்னால் நீ 3 காலன்னு சொன்னால் உனக்கு 3 கால நான் ஒண்ணு விளங்கப்படுத்துறது. உனக்கு என்ன சொன்ன கனவுல கண்டவன்னு சொன்னா இல்ல மேனதை புண்படுத்தி போடுகள், எந்த மேனதை புண்படுத்தி போடுகள், இந்த மேனதை புண்படுத்தி போடுகள். என்னத்தை புண்படுத்தினது? போங்க, உங்களோட கழிச்சு வெளியில அடிக்குதப்பா. ஹலோ ஓம் பிள்ளை,
ஒருக்க வீட்டை வாரீங்களோ அவசரமா? இப்ப அவசரம் வீட்டுல ஒருத்தரும் இல்ல, நீங்க ஒருக்க வாங்க சொல்றேன். மன்மதனங்களுக்கு டைம் கொடுக்கணும், நாங்களே அவருக்கு டைம் கொடுக்குறோம். நாளை 8 மணிக்குள்ள 100 மிளகாத்தூளோட வந்து சந்திக்கலன்னு சொன்னா உங்களோட விட்ட மிளகாத்தூள் இருக்கா சமைக்கிறது? வாங்க அங்க இருங்கோ. என்ன கதவை திறந்து விட்டு? ஐயோ நான் இப்ப நீங்க வாராண்டுதான் திறந்து விட்டேன். நான் தம்பியை தொடி 2 பிடிக்குங்களில வந்து விரட்டிட்டு போறாங்க. புரியலோ? ஐயோ இப்ப போயிட்டாங்க, இப்பதான் வந்துட்டு போனோம். உங்களுக்கு போன் அடிச்சேன் நான். அடிச்சிருக்கிறாங்க. பயமா இருந்துச்சு அவங்க கதைச்ச விதத்தை பார்க்க. அங்க இருக்கிறவங்க சொல்லி இல்லையா? நான் கதைக்கிறதுக்குள்ள எல்லாம் கதைச்சிட்டாங்களா அவங்களே? அது இவன் என்ன மிளகாத்தூள் பிசினஸ் எதுவும் செய்யறானோ? என்னோட இதை பற்றி ஒண்ணுமே தூள் பிசினஸ் பற்றி ஒன்னும் கதைக்க இல்ல. ஒன்றும் கதைக்கல. அப்ப ஏன் உங்கள் 100 தூள் போத்தல் கொண்டு வர சொன்னாங்க? எப்படி இருந்தவங்க பிடிக்கல்? ஐயோ ஒருத்தர் அங்க இல்ல, போகாதீங்க முதல்ல. மன்மதங்க பொறுங்க முதல்ல, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் செத்தல், அவன் மிளகா, அவன் தூள். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க நீங்க என் சொல்ற பேர் செத்தல், அவன் பேர் மிளகா, அவன் பேர் தூள். என்னது மளிகை கடை எதுவும் வச்சிருக்கீங்களோ? சிஸ்டர், மன்மதனங்களுக்கு டைம் கொடுக்கணும், நாங்களே அவருக்கு டைம் கொடுக்குறோம். நாளை 8 மணிக்குள்ள 100 மிளகாத்தூளோட வந்து சந்திக்கலன்னு சொன்னா உங்களோட விட்ட மிளகாத்தூள் இருக்கா சமைக்கிறது? வாங்கடா போ. பாத்தீங்க அங்குள் இவன் நாளை பெரிய வீடு வரையும் பிரச்சனை வருது. நாங்க சிவனையும் சும்மா இருக்கிறோம் எங்கட பாட்டுல. இவன் போய் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பூந்துட்டு எங்களுக்கு கொண்டு வந்து பிரச்சனை. அது இவர் வேற இல்ல, வேலைக்கு போயிட்டு. சரி உள்ள இப்ப வந்த ஆக்கள் வந்து பேர் எதுன்னு சொன்னவங்களோ? அதான் நாங்க சொன்னோம். ஒருத்தன் செத்தல்ன்றவன், ஒருத்தன் மிளகாண்ட, ஏதோ செத்தல் மிளகாண்டு சொன்னவங்க. இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. செத்தல் மிளகாத்தூள் பாட்டி. செத்தல் மிளகாத்தூள் பாட்டியோ? அதுக்குள்ள என்னன்னு கேட்டா இந்த செத்தல் மிளகாத்தூள் பாட்டி என்று ஒரு குரூப் இருக்குது. குரூப்ண்டா பொடியங்க சேர்ந்து இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா இப்ப சண்டை உண்டு மறைக்க அவங்க போய் தூளை கரைச்சி போட்டு கொண்டு வந்து ஊத்தி விடுறாங்க ஆக்களுக்கு கண்கால வேடி. அப்ப கண்ணோல இல்லாத இப்படி காய்ச்சி கொண்டு அவரை ஓடிவினோம். அதான் அவங்கள அந்த அது செய்யற வேலை. அப்ப இப்ப என்னன்னு கேட்டா இந்த தமிழ் கடை வழி ஆக்கள் தூளோட போவ போலீஸ்காரன் தூளை உடனே வேண்டி எடுக்கிறான். இல்ல அது போற பிரச்சனை. இப்ப தூளை கடைக்காரன் ஒழிச்சு தானே விற்க வேண்டியாக்குறாங்க. இப்ப கரைக்கு போற தூளுக்கும் பிரச்சனை வந்துட்டா. கரைக்கு போடுற தூளை இப்ப கண்ணுல காட்டக்கூடாது போலீஸுக்கு. என்ன போலீஸ் கண்டா காணும் உடனே பொறிச்சு அவன் எறிஞ்சு போடுறான். இல்லைன்னு அவங்க கொண்டல போறாங்க. ஐயோ கடவுளே, இவன் இவைக்கு என்ன செய்த? இவன் எதுவும் பிசினஸ் பண்ணினவன் மிளகாத்தூள் வடிவா கேட்ட நீங்க செத்தல் மிளகா தூள் கேட்டு. அதான் உங்களுக்கு சொன்ன 100 தூள் பேக்கெட்டோட வர சொல்லி. அது சரி புள்ள. இப்ப என்ன கேட்டால் இவன் சில நேரம் மற்ற போத தூள்கள் எதுவும் கடத்துறானோன்றதையும் இல்ல நாங்கள். ஐயோ அவன் தான் மடிவா சொல்றான் செத்தல் மிளகாய் தூள் பேக்கெட்டோட வேற சொல்லி வந்து மன்னிப்பும் கேட்க சொன்னோம். நான் அதுவும் பார்த்தாம அதை கொண்டு வந்து 8 மணிக்குள்ள தாங்கள்கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்பும் கேட்கட்டுமா? இவன் அப்படி என்ன செய்தான்? தமிழ் கடவுளே சாமான்களுக்கு ஒன்றும் வாங்க முடியுது இல்ல. எங்க என்ன கடையில கிடக்குதுன்னு தெரியுது இல்ல. கிடக்கிற சாமான்லாம் காண இல்ல. ஏன் ஒழிச்சு வச்சு வைக்கிறாங்கன்னு தெரியுது. கண்டா ஞானம் இங்க ஞானம் ஞானம் என்ன கதிரி உனக்கு தமிழ் கடவுளை அடிக்கப்பா. இப்ப நான் மிளகாத்தூள் வாங்கிறாள். ஐயோ மிளகாத்தூள் இல்லையப்பா. மிளகாத்தூளை பற்றி கதைக்காதீங்க. அதை கதைக்கேன்னு பயம் இருக்கு. கதைக்காண்டா நீ தானே நேற்று வெடி விட சொன்னீங்கப்பா. வீட்டெல்லாம் முடிஞ்சு கடை ஒரு கடையும் இல்ல தெரியுமா ஞானம் உனக்கு? இங்க அதை விட கூத்து என்னன்னு சொன்னா மிளகாத்தூளை வெளியே ஹாட்டி எடுத்து கொண்டு போக வேண்டாமா? இங்க சீனி போத்தலுக்கா போட்டு. ஐயோ மிளகாத்தூள் தான் இங்கே பிரச்சனை வீட்டிலே. ஐயோ அதான் பிரச்சனை தான் வேண்டி கொண்டு வாடுறப்பா மிளகாத்தூள். இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்ச இந்த சீனி பட்டியில சீனி பட்டி மிளகாத்தூள் அது கிடக்குது. ஐயோ இந்த சீனி அவங்கள வேண்டிக்கிற சொன்னா. ஐயோ மிளகாத்தூள்டாப்பா. அது வெளியில ஹாட்ட கூடாதா? கடையில சொன்னவங்க தம்பி கவனமா கொண்டு போவோம். சீனி பட்டி கிடைச்சிருக்கா மிளகாத்தூள் தான் வெளியில கண்டா போலீஸ் பிடிக்கும். கவனம் ஒழிச்சு கொண்டு போக மாட்டோம். மிளகாத்தூள் ஏன் போலீஸ் பிடிக்கிற கண்டா தெரியும். ஐயோ உங்களுக்கு பிரச்சனை தெரியா கதைச்சுட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை? மிளகாத்தூள் தான் வீட்டுலயும் பிரச்சனை. அதான் வேணி கொண்டு திருப்பி. ஐயோ மிளகாத்தூள் பிரச்சனைக்கு தான் அவனும் சேர்ந்து இருக்கிறான் தம்பி மன்மதன். என்ன அலட்றா ஞானம்? நீங்க பிரச்சனைன்னு சொன்னீங்கல்லோ, 3-4 படிகள் வந்து வீட்டு விரட்டி போட்டு போயிருக்கிறாங்க. நீங்க தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கடைசியில வீடு மட்டும் அந்த விளக்கம் நீ தம்பியை பற்றி தான் சொல்றேன். பற்றியோ என்ன அவனுக்கு யார் வந்து விரட்டினது? என்ன பிரச்சனை? 3-4 படியங்கள் வந்து அவனை வந்து மன்னிப்பு கேட்கட்டுமா, 100 மிளகாத்தூள் பை வேண்டி தரட்டுமா சொல்லிட்டு. மிளகாத்தூள் பையா? ஓ எங்கத்துக்கு மிளகாத்தூள் பையா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுதான் பிரச்சனை காரணம். ஐயோ அந்த பிரச்சனை எனக்கு என்ன மிளகாத்தூள் பையனது கண்டு. நீங்க முதல்ல அவனுக்கு அடிங்கோ. உங்களாலதான் எல்லாம்
இப்ப என்ன பிரச்சனையோ தெரியா முதல்ல அவனுக்கு ஒரு அடியுங்க டெலிபோன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கவலைப்படாங்க. 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் பக்காவா முடிச்சுதாங்க. அவ்வளவு சரியா செய்யுங்களா? அவ்வளவு சரியாக முடியுங்களா? நன்றி. ஹலோ, அதானே இப்போ நான் நினைக்கிறேன் விளங்கில இப்போ எங்களுக்கு நீ அவனை முந்தினாட கடிஞ்சு தூப்புறேன் வீட்டையே அவங்களெல்லாம் பாறான் திட்டுறேன். இப்ப கொஞ்சம் காலம் அவன் போக்குல விட்டு பிடிப்ப மாட்டேன் சொன்னா நீ சொல்ற நான் அதான் உங்கள பிள்ளைதான் அவன் போக்குல விட்டு பிடிப்ப விட்ட படிக்காதான் அவன் போறான். நான் பேச வேணும்